இப்ப நம்ம இந்த மேடுகள் எல்லாம் பத்தி பேசணும். கைகள்ல அது எந்த இடத்துல வரும் அப்படிங்கிற ஒரு சின்ன ஓகே. ஒரு விளக்கம். இப்ப மேடுகள் எப்படின்னா, ஒவ்வொரு விரல் குறிக்கக்கூடிய அந்த விரலுக்கு கீழ் பகுதியில் இருக்கக்கூடியது மேடு. ஓகே. அப்ப இந்த ஆமா ரைட்டுங்களா? சுட்டு விரலுக்கு கீழ இந்த சுண்டு விரல் சொல்லுவாங்க. சுண்டு விரலுக்கு கீழ இருக்கக்கூடியது புதன் மேடு. ஓகே. மோதிர விரலுக்கு கீழ இருக்கக்கூடிய சூரியனோட மேடு. இந்த நடுவிரல் சொல்லக்கூடிய அதுக்கு கீழ இருக்கக்கூடியது வந்து சனியோட மேடு. இந்த ஆள்காட்டி விரல் இதுக்கு கீழ இருக்கக்கூடியது குரு விரல், குருவோட மேடு. இந்த தம்பு கட்டை விரல், இந்த கட்டை விரல் கீழ இருக்கு சுக்கிரனோட மேடு. ஓகே. சரிங்களா? இந்த சுக்கிரன் மேடுக்கு நேர் ஆப்போசிட்டா இருக்கிறது வந்து சந்திரனோட மேடு. ஓகே. ரைட்ங்களா? இந்த சந்திர மேட்டுக்கும் இந்த புதன் மேட்டுக்கும் நடுவில் இருக்குது மேல் செவ்வாய். அடுத்து இந்த குருவோட மேட்டுக்கும் இந்த சுக்கிரன் மேட்டுக்கும் நடுவில் இருக்குது அது ஒரு கீழ் செவ்வாய். இந்த நடுவில் இருக்குது செவ்வாய் வெளி. அது என்ன மேல் செவ்வாய் கீழ் செவ்வாய்? அது அந்த மாதிரி பிரிச்சே வச்சுட்டாங்க. ஏன்னா இடையில கொஞ்சம் இடைவெளி இருக்கிறதுனால இது செவ்வாய் வெளி, நேரடியா செவ்வாய் வெளின்னு சொல்லிடலாம். ஃபுல்லாவே வந்து செவ்வாயினுடைய சொல்லிடலாம், எல்லாமே நேரடியா செவ்வாய்ன்னு சொல்லிடலாம். பட் இவங்க ஒரு பாடத்திட்டத்துக்காக அந்த மாதிரி பிரிச்சு வச்சிருக்காங்க. ஓகே. இப்படி பார்க்கும்போது இந்த இடம் மேடு அதிகமா இருக்கிறதுனால இது மேல் செவ்வாய். மேல் செவ்வாய். அந்த கீழே பக்கம் கம்மியா போகும். அது கீழ் செவ்வாய். சில பேருக்கு அந்த இடமும் ஸ்ட்ராங்கா இருக்குமே, அப்ப நம்ம எப்படி? செவ்வாய் நல்லா ஸ்ட்ராங் ஆச்சு, உங்களோட சகோதர வழி நல்லா இருக்குன்னு அர்த்தம். ஓகே. அதோட சேர்த்து இந்த ரியல் எஸ்டேட் பிசினஸ், நிலங்கள், நிலக்கிழார் இவங்களாம் சொல்கிறோம் இல்லையா, அவங்களுக்கு செவ்வாய் மேடு நல்லா இருக்கும். அப்போ பொதுவாக உள்ளங்கை வந்து நல்ல பல்ச்சா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களாம் நிலக்கிழார். உள்ளங்கைக்குள்ள பல்ல இருக்கக்கூடாது. பல்ல இருந்துச்சுன்னா உங்களுக்கு நிலம் சேராது. அதை கை காட்டும் போது ஒரே மாதிரி இருக்கணும். நடுவுல பள்ளம் இருந்தது அப்படின்னா அவங்களுக்கு எது கம்மியா இருக்குன்னு நம்ம எடுத்துக்கலாம். அதாவது வீடு நிலம் சம்மந்தப்பட்ட விஷயம் சொல்லலாம். உங்களோட சகோதர வழியும் சொல்லலாம். ஓகே. சகோதரன் இல்லாமல் இருக்கலாம், இல்லாட்டி இருந்தால் அவங்களுக்கு உங்களுக்கு நல்ல ரிலேஷன்ஷிப் இல்லாமல் இருக்கலாம், இல்லாட்டி அவங்க நல்லா இல்லாமல் இருக்கலாம்.